Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. We will be reading Psalms 33, verse 1 to 10. First in English, 1 to 5. Everyone sing the psalm together. Sing joyfully to the Lord, you righteous. It is fitting for the upright to praise Him. Praise the Lord with the harp. Make music to Him on 10-stringed lyres. Sing to Him a new song. Play skillfully and shout for joy. For the word of the Lord is right and true. He is faithful in all He does. The Lord loves righteousness and justice. The earth is full of His unfailing love. Come everyone. Everyone together, come. நீதிமான்களே கர்த்தருக்கு களை கொள்ளுங்கள். துதி செய்வது செம்மையானவர்களுக்கு கஷ்டம். சுரமண்டலத்தினால் கர்த்தரை துதித்து 10 நரம்பு வீணையினாலும் அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். அவருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள். ஆனந்த சத்தத்தோடு வாத்தியங்களை வேற்றியாய் வாசியுங்கள். கர்த்தருடைய வார்த்தை முதமும் அவருடைய செய்தியெல்லாம் சத்தியமாயிருக்கிறது. அவர் நீதியிலும் நியாயத்திலும் பிரியப்படுகிறார். பூமி கர்த்தருடைய காரியங்களால் நிறைந்திருக்கிறது. Amen. Amen. 1 to 6 in English, everyone. By the word of the Lord the heavens were made, their starry host by the breath of His mouth. He gathers the waters of the sea into jars. He puts the deep into storehouses. Let all the earth fear the Lord. Let all the people of the world revere Him. For He spoke, and He came to be. He commanded, and it stood firm. The Lord foils the plans of the nations. He thwarts the purposes of the people. Amen. 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 Hallelujah. Hallelujah. Father, we thank you for bringing us here today in your presence, O Lord. Thank you for bringing us to learn about your word and praise you today, O Father. Father, thank you for bringing everyone in from every situation, O Father. You brought them here just to praise you, O Father. So thank you, O Lord. Lord, we pray that we'll learn more about you today, O Father, and we pray that we can understand your word more clearly, O Father. We pray that the worship today will be louder than it was last week and louder than every other week before it, O Father. We pray that everyone will praise and lift their hands up to you, O Father. In Jesus' name I pray. Amen. Thank you. Without you, I'm all alone.
Jesus,
Thank you.
அடிப்படையே உண்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. உண்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. தாயின் கருவில் ஆண்டவரே உருவாகும் முன்னே எங்களை தெரிந்து கொண்ட எங்களுடைய தேவனப்பா. எங்களை பேர் சொல்லி அழைத்த எங்களுடைய தேவன் ஆண்டவரே. தாயினம் ஆண்டவரே மேலாக அன்பு வைத்த ஆண்டவரே. நீர் எங்களை அழைத்துக் கொண்ட தேவாதி தேவனாய் இருக்கிறீர்களப்பா. உண்மை நாங்கள் துதிக்கிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி 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 ஆண்டவரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து இறைவனாக ஜீவன் தந்தீரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து இறைவனாக ஜீவன் தந்தீரே. என் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் முடியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே ஆராதிப்பேன். உம்மை ஆராதிப்பேன். உம்மை ஆராதிப்பேன். உம்மை ஆராதிப்பேன். உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் முடியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே ஆராதிப்பேன். எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடரச் செய்து உன்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடரச் செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் முடியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே ஆராதிப்பேன். தாவி என்றே என்னை தள்ளிடாமல் அன்போடு அழைத்துக் கொண்டீரே. என்னையும் உம்மோடு சேர்த்துக் கொள்ள எனக்காக மீண்டும் வருகிறேன். தாவி என்றே என்னை தள்ளிடாமல் அன்போடு அழைத்துக் கொண்டீரே. என்னையும் உம்மோடு சேர்த்துக் கொள்ள எனக்காக மீண்டும் வருகிறேன். நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் முடியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் முடியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே ஆராதிப்பேன். உம்மை ஆராதிப்பேன். உம்மை ஆராதிப்பேன். உம்மை ஆராதிப்பேன். உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் முடியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் முடியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள்
என் வாசம் ஒளியும் வரை உம்மையே நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை என் வாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பேன் உம்மையே ஆராதிப்பேன் 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 என் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் முடியும் வரை உம்மையே ஆராதிப்பேன் உம்மையே ஆராதிப்பேன் உம்மையே ஆராதிப்பேன் உம்மையே ஆராதிப்பேன் என் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் முடியும் வரை உம்மையே ஆராதிப்பேன் உம்மையே ஆராதிப்பேன் உம்மையே ஆராதிப்பேன் உம்மையே ஆராதிப்பேன் எங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காக கர்த்தாவே எங்களுடைய ஆயுள் உள்ளவரை ஆராதனை செய்து கொண்டிருக்கிறோம் அப்பா. உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களோடு இருந்து நடத்துகிறது உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. உம்மை ஆராதனை செய்கிறோம் அப்பா. உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி அப்பா. கர்த்தாவே நீங்கள் மத்தியிலே இருக்கிறதுக்காய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் மத்தியிலே இடைப்படுகிறதுக்காய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் மத்தியிலே செயல்படுகிறதுக்காய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்கள் மத்தியிலே உங்களுடைய கிருபையை நடப்பிக்கிறதுக்காய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உடைய வல்லமுள்ள கரத்திலே எங்கள் மத்தியிலே வைத்திருக்கிறதுக்காய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களை கைவிடாதபடி நீர் பாதுகாக்கிறதுக்காய் உங்களுக்கு நன்றி. எங்களுக்கு விரோதமாய் கூறுகிற எல்லா சத்துருடைய கண்ணிகளிலிருந்து எங்களை விடுதலையாக்குகிறதுக்காய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கர்த்தாவே சத்துருவான் எங்களுக்காக வைத்திருக்கிற எல்லா கண்ணிகளும் இயேசுவின் நாமத்தினால் தகர்க்கப்பட்டு போகும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே உடைய பிள்ளைகளை தாமே ஏந்தி நடத்துகிறதுக்காய் நன்றி. தாங்கி நடத்துகிறதுக்காய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய பிள்ளைகளை நீர் தாமே நடத்துகிறதுக்காய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றியோடு துதிக்கிறோம். நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம். செய்த எல்லா நன்மைகளுக்காக உங்களுக்கு நன்றி. இந்த புதிய மாதத்திலே உடைய சமூகத்திலே வந்து நிற்கிறோம் அப்பா. இந்த புதிய மாதத்திலே உடைய சமூகத்திலே வந்து நிற்கிறோம். எங்களை நடத்துகிறதுக்காக உங்களுக்கு நன்றி. கடந்த நாட்கள் கடந்த மாதங்கள் எல்லாம் எங்களை கண்மணி போல நீ பாதுகாத்தீங்கப்பா. கடந்த நாட்கள் கண்மணி போல பாதுகாத்தீங்க. கடந்த 10 மாதம் எங்களோடு கூட இருந்து இந்த ஒரு 11வது மாதத்தில் உடைய சமூகத்தில் வர கிருபை செய்தவரை உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே நாங்கள் புதிய வருடத்துக்குள்ள செல்கிறதுக்கு முன்பதாக மிதமாக இருக்கிற ஒவ்வொரு நாட்களிலும் உண்மையே நம்பி இருக்க எங்களுக்கு கிருபை செய்தலுங்கப்பா. கர்த்தாவே நீர் எங்களுக்கு கிருபை செய்தலுங்கப்பா. நான் நிற்கிறது நிர்மூலமாகாமல் இருக்கு உங்களுடைய கிருபையா இருக்கிறேன். உங்களுடைய கிருபை அல்லாமல் அது வேற ஒன்றும் இல்லைப்பா. உங்களுடைய கிருபை அல்லாமல் வேற எதுவுமே எங்களை நடத்த முடியாது. இந்த காலை நேரத்தில் உங்களுடைய சமூகத்தில் வருகிறோம். உங்களுடைய ராஜ்யத்தை உங்களுடைய நீதியையும் தேடுகிறோம் அப்பா. இது எல்லாவற்றையும் எங்களுக்கு குறைவில்லாமல் செய்கிறவர், நீர் நடத்துகிறவர். எங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் வழியை எங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கிறீர்களா? உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால் இந்த நாள் நம்முடைய சமூகத்தில் ஒன்று ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் எங்களை நடத்துகிறதுக்காக உங்களுக்கு நன்றி. நீர் எங்களோடு கூட எங்களை நடத்துகிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொள்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி அப்பா. உங்களுடைய பிரசன்னம் எங்களை மூடிக்கொள்கிறதுக்காக ஸ்தோத்திரம். நீர் நடத்துகிற
வல்லமையினால் எங்களை நிரப்பியதப்பா. கதாவை இந்த நாளிலும் உடைய வசனத்தோடு கூட எங்களோடு பேசும்படி ஆட்சிக்கிறோம். கதாவை உடைய வசனமானது என்னுடைய வாழ்க்கையை உயிர்ப்பிக்கிறதும் எங்களுடைய ஆத்துமாக்கு அது உச்சிதமான கோதுமையை போல இருந்து எங்களை நடப்புகிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய கிருபைகளை நடத்துகிறதுக்கு சோதரம். தொடர்ந்து எங்களோடு கூட இருந்தது வசனத்தினால் பேசின வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் ஆசீர்வாதம் கதாவே உடைய வல்லமை உள்ள கரம் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் நிழலிடம்படியாக ஜெபிக்கிறோம். நிறைய கிருபையாக நடக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நல்லா நம்முடைய இடங்கள் அமர்ந்து கொள்வோம். இன்றைய நாளிலும் கூட நான் தியானிக்க போகிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 17வது வசனம். யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 17வது வசனம். நான் வாசிப்போம். John chapter 14 verse 17. Can you read someone? Even the Spirit of truth, whom the world cannot receive because it sees him not, neither knoweth him. But ye know him, for he. தமிழ்ல வாசிங்க. உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமல் அறியாமல் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். ஆமென். என்ன சொல்றது இந்த வசனம்? உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் யாரோட இருக்கிறாரா? எங்களோட இருக்கிறார். அவர் எங்களோட இருக்கிறபடினால் அந்த ஆவியானவர் எங்களுக்குள்ள இருக்கிறார். ஆகவே அவருடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு இருக்கிறது. அவர் எங்களுக்காக என்னென்னத்தை செய்து முடித்தாரோ, எதை செய்ய சித்தமா இருக்கிறாரோ அதையெல்லாம் எங்களுக்கு வெளிப்படுத்துவார். இன்றைக்கு நாங்க பார்க்க போகிறோம் கர்த்தருடைய ஊழியக்காரர், என்னுடைய ஊழியக்காரரும் உடன் பங்காளிகள். மை சர்வன்ட் அண்ட் பார்ட்னர். அவர் சொல்றாங்களே, அவருடைய ஊழியக்காரர் என்று சொல்றார், அவருடைய பங்காளிகள் என்று சொல்கிறார். பங்காளின்னா யாரு? நாங்க எத்தனையோ தடவை பார்த்துருக்கோம் இந்த செய்தியை. யாரு பங்காளி? பங்காளின்னு சொன்னா கூட்டாளின்னு சொல்லலாம், சொத்துல பங்குன்னு சொல்லலாம். ஒரு பிரச்சனை வந்தாதான் தெரியும் யாரு பங்காளின்றது. ஒரு பிரச்சனை வந்தா தெரியும் யாரு பங்காளின்னு சொல்றது. அப்ப அந்த பங்காளிகளை கர்த்தர் என்ன செய்கிறார்? எங்களை மாற்றி இருக்கிறார். அந்த பங்காளிகளாக கர்த்தர் எங்களை மாற்றி இருக்கிறார். ஆகவே இந்த காலை நேரத்தில் நாங்களுடைய சமூகத்துல நாம் சொல்லும் கர்த்தாவே, நீர் எங்களை அவர் உம்முடைய ஊழியக்காரர், உம்முடைய பங்காளிகளாக மாற்றி இருக்கிறீர். எப்படி? உம்முடைய ஊழியக்காரரும் உம்முடைய பங்காளிகளா? பங்காளின்னு சொன்னா அவருடைய சித்தத்தை செய்கிறதுக்கு அவர் பரலோகத்தில் எங்களுக்காக எவற்றையெல்லாம் வைத்திருக்கிறாரோ, பரலோகத்தில் எவற்றையெல்லாம் எங்களுக்காக ஆயத்தம் பண்ணி இருக்கிறாரோ, இந்த காரியங்களை எல்லாம் எங்களுக்கும் சொந்தம் என்று சொல்றதுக்காக. பரலோகத்தில் என்னென்ன இருக்கிறது? எல்லா ஆசீர்வாதங்களும் வாக்கு தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. அப்ப பரலோகத்திலே எல்லா ஆசீர்வாதங்களும் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறால் அதுக்கு சொந்தக்காரர்கள் நாங்கள் தான். அப்ப இந்த பங்காளிகளாகிய எங்களுக்கு, இந்த உடன் வேலையாட்களாகிய எங்களுக்கு, ஊழியர்களாகிய எங்களுக்கு கர்த்தர் ஒரு
அனுக்கிரகத்தை வைத்திருக்கிறார், ஒரு அதிசயமான செயலை வழியை வைத்திருக்கிறார். அவருடைய ஆவியானவர் எங்களுக்குள்ள இருக்கிறதுனாலதான் அவர் எங்களை எல்லாரையும் பார்த்து எதையாவது ஒரு இடத்துல எங்களை பார்த்து சொல்றாரு, விசுவாசிகளாகிய நீங்கள் சொல்றாரா? விசுவாசிகளாகிய நீங்கள் யாராவது சொல்றாரா? கர்த்தர் எங்கேயாவது சொல்லி இருக்கிறாரா? என் விசுவாசியாகிய சகோதரனை, என் விசுவாசியாகிய ஊழியர் சொல்றாரா? அவர் எங்களை ரட்சிக்கப்படுகிற எங்கள் எல்லாரையும் பார்த்து ஆவியானவர் யார் யாருக்குள்ளெல்லாம் இருக்கிறாரோ அவர்களை பார்த்து சொல்றார், என் ஊழியக்காரர்கள். என் ஊழியக்காரன். நாங்க ஊழியக்காரன் நினைக்கிறது என்ன தெரியுமா? வேலைக்காரன் நினைக்கிறது. அதுதான் எங்களுக்கு தெரியும் ஊழியக்காரன். ஏன்னா இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ண servant வருது. அப்ப எங்கேயாவது ஒரு ஊழியக்காரர்கள் ஒன்று கூடி சொல்லுவார்கள் ஊழியக்காரருடைய கூடுகை. அப்ப வேலைக்காரருடைய கூடுகை அது. அவருக்காக அவருடைய பணியை செய்கிறதுக்காக கொடுக்கப்பட்ட பொறுப்பை உடையவர்கள் தான் அந்த ஊழியக்காரர்கள். அவருக்காக வாழுகிறதுக்கு அந்த ஆவியானவரை பெற்று ஆவியானவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்கிறவர்கள் தான் நாங்களே ஒழிய நாங்கள் நினைக்க கூடாது ஊழியக்காரர்கள் சொன்னா கூட்டணும் துடைக்கிறது தான் ஊழியம். என்ன சொல்றது, ஒரு கொஞ்சம் கன்ஃபியூஷனான ஒரு வார்த்தையா இருக்குது ஊழியக்காரர்கள். பவுல் சொல்ற தீத்துவை பார்த்து, தீமோத்தேயை பார்த்து, பேலமோன் இவர்கள் எல்லாரையும் பார்த்து, மார்க்க பார்த்து, லூக்க பார்த்து சொல்ற இவர்கள் என் உடன் வேலையாட்கள், உடன் ஊழியக்காரர்கள். எந்த இடத்துலாவது பவுல் எங்களெல்லாம் இப்படி வேலைக்காரரை போல நடத்துறாங்கன்னு சொல்லி ஏதாவது ஒரு மனுஷன் சொல்லியிருக்கிறாரா? தீமோத்தேயு சொல்லியிருக்காரா? தீத்து யாராவது ஒரு ஊழியக்காரர் சொல்லியிருக்காரா? பவுல் எங்களை அந்த மாதிரி வேலை வாங்குறார். ஆனா யாருமே வாய் திறக்கல. ஏன் தெரியுமா? ஊழியக்காரர்கள் நாங்க நினைக்கிறது சேவன்ட்னு சொன்ன உடனே எங்களுக்கெல்லாம் அடிமை. ஆனா இயேசு கிறிஸ்து எங்களுக்கு அவருக்கு இன்னைக்கு அப்படி சொன்னாங்க, அடிமை நான் ஆண்டவரே, நாங்கள் அடிமை அடிமை. அவர் எங்களை அடிமையா இருக்க தெரிந்து கொள்ளவில்லை, பிள்ளைகளா இருக்க தெரிஞ்சு கொண்டிருக்கிறார். பிள்ளைகளா இருக்கிறதுனாலதான் இப்ப தகப்பனுடைய கம்பெனியில மகன் வேலை செய்யறதுனால அவன் வேலைக்காரனா? அப்பாவுக்கு ஒரு கம்பெனி இருக்குது, மகன் அங்க வேலை செய்யறான், அவன் தான் மேனேஜரா இருக்கிறான், அவன் வேலைக்காரனா? இல்ல. ஆனா ஊழியம் செய்யறான், வேலை செய்யறான். அவன் வேலை செய்கிறான் என்கிறதுக்காக அவன் அடிமையும் அல்ல, அந்த தகப்பனுக்கு அவன் பிள்ளையாக இல்லாமல் போறதும் இல்லை. அந்த தகப்பனுடைய முழு சொத்துக்கும் அதிபதி அவன் தான். இதுதான் இங்க இருக்கிற வித்தியாசம். டூ டிஃபரன்ஸ். ஒன்று அடிமையா இருக்கிற வேலைக்காரரும் இருக்கிறார்கள், சுதந்திரமான ஊழியக்காரரும் இருக்கிறார்கள். சுதந்திரமான ஊழியக்காரன் சொன்னா எப்படின்னு சொன்னா, அவர் எங்களுக்கு ஒரு பொறுப்பை கொடுத்துட்டார், அவர் நம்பிக்கை வைத்திருக்கிறார், இவன் என்னுடைய, நான் இவனுக்கு சொல்ல தேவையில்ல, நான் நடந்தபடி அப்படிதான் சொல்ற. இயேசு கிறிஸ்து என்ன சொல்றார்? என்னை விசுவாசிக்கிற நான் போனபடி, நான் போன பாதையிலே, நான் நடந்த வழியிலே அவர்களும் வருவார்கள். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துவேன். நான் உனக்கு விஷயத்தை சொல்லி உன்னை கண்ட்ரோல் பண்ணி நீ இந்த வேலையை இப்படிதான் செய்யணும், இந்த ஊழியத்தை இப்படிதான் செய்யணும்னு சொல்லி உன்னை கண்ட்ரோல் பண்ணுவேன்னு சொல்லல. அவர் என்ன சொல்றார்? உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஆலோசனைன்னு சொல்றது கம்ப்ளைண்ட், கண்ட்ரோல் இல்லை. ஆலோசனை கண்ட்ரோல் இல்லை. ஆலோசனை என்றது ஐடியா. அப்ப ஆவியானவர்களை என்ன சொல்றது? கண்டிஷன் பண்ணி இதை செய்ய என்று சொல்லல, ஐடியா கொடுக்கிறார். நீ எப்படி இந்த உலகத்துல வாழணும், எப்படி இந்த ஊழியத்தை செய்யணும், எப்படி நீ கர்த்தருக்காக செயல்படணும், எப்படி நீ கர்த்தருக்காக நீ உன்னுடைய நேரத்தை செயல்படணும், அவர்களுக்கு அந்த ஐடியா தான் கொடுக்கிறார். அப்ப நாங்க அடிமையான வேலைக்காரர்கள் அல்ல,
எப்படிப்பட்ட வேலைக்காரர்களாம்? சுதந்திரமான வேலைக்காரர்கள். அப்ப கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறவர்கள். ஆனா அடிமையா இருக்கிற வேலைக்காரனுக்கும் சுதந்திரமா இருக்கிற வேலைக்காரனுக்கும் ரெண்டு விஷயம் இருக்குது. இயேசு கிறிஸ்து ஒரு ஓமை சொன்னார். ஒரு ஊழியக்காரனுக்கு ஒரு தோட்டத்தை கொடுத்து, இதில் உள்ள வருமானத்தினால நீ கிரியை செய்து கொடுத்தா அதை பார்த்து கொண்டிருக்கிற மற்ற அடிமையான வேலைக்காரன் இருக்கிறான் தெரியுமா? அவன் என்ன செய்கிறான்? நானும் வேலைக்காரன், அவனும் வேலைக்காரன். அவன் தோட்டத்துக்கு சொந்தக்காரனா இருக்கலாம், அவருக்கு அவன் அடிமை தான். இவனுடைய நினைப்பு என்னன்னு சொன்னா, நான் அடிமை, அதே போல அவனும் அடிமை. அவனை கொலை செய்கிறான். அவனை பார்க்கறது பார்த்தா இப்படி ஒரு வசனம் இல்லைன்னு திருப்பூர் பார்ப்போம். மார்க்கு 12வது அதிகாரம் 2வது வசனம் 3வது வசனம். முதலாவது வசனத்திலிருந்து வாசிப்போம். முதலாவது வசனத்திலிருந்து மார்க் 1வது வசனம் 12வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 3வது வசனம் 4வது வசனம் வரைக்கும். பின்பு அவர் உவமைகளாய் அவர்களுக்கு சொல்லத் தொடங்குவதாவது, ஒரு மனுஷன் ஒரு திராட்சை தோட்டத்தை உண்டாக்கி சுற்றிலும் வேலி அடைத்து ரசத்தொட்டியை உண்டு பண்ணி கோபுரத்தை கட்டி தோட்டக்காரருக்கு அதை குத்தகைக்காக விட்டு புறந்தேசத்துக்கு போயிருந்தான். தோட்டக்காரர் தோட்டத்தில் திராட்சை தோட்டத்தில் கனிகளில் தன் பாகத்தை வாங்கி கொண்டு வரும்படி பருவ காலத்திலே அவர்களிடத்தில் ஒரு ஊழியக்காரரை அனுப்பினான். அவர்கள் அவனை பிடித்து அடித்து வறுமையாய் அனுப்பிவிட்டார்கள். பின்பு வேறொரு ஊழியக்காரனை அவர்களிடத்தில் அனுப்பினார். அவர்கள் அவன் மேல் கல்லறிந்து தலையை காயப்படுத்தி அவமானப்படுத்தி அனுப்பிவிட்டார்கள். இப்ப எப்படி இருக்குது? இதைத்தான் நான் சொன்னது. இப்ப ஆண்டவர் ஊழியக்காரன் அனுப்புறார். நீ போய் அவனை வேலை வாங்கி அடிச்சு புடுங்கி எடுத்துட்டு வான்னு சொல்லல. நீ போய் அந்த வருமானத்துல உள்ள காரியத்தை நீ சம்பாதிக்கிறதுல எடுத்துட்டு வா. இப்ப இங்க இருக்கிற அடிமை வேலைக்காரனுக்கு அது பொறுக்கல. அவன் என்ன செய்கிறான்? இது நம்பிக்கையான ஊழியக்காரன். கர்த்தர் அனுப்புனது எப்படி? அவனை நம்பி எழுப்புறார். நீ அடிமை இல்லப்பா, நீ வந்து சுதந்திரமா போய் வா. இவர்கள் அவனை பிடிச்சு அடித்து அவளை கொலை செய்கிறார்கள். அவர் திரும்பவும் ஒரு ஊழியக்காரர் அனுப்புறார். அவனை என்ன செய்கிறார்களாம்? அவமானப்படுத்துகிறார்கள், அவர்களை கொலை செய்கிறார்கள். அப்ப இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இந்த ஊழியக்காரன் போய் இயேசு கிறிஸ்து எப்படி வந்தார்? எங்களை வச்சு ஊழிய வேலை வாங்காதபடி அவர் வேலை செய்யும்படியா இந்த உலகத்துக்கு வந்தார். மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம். அப்ப அவர் வேலைக்காரன். வசனம் சொல்லுது, அவர் பிதாவுக்கு ஒரே பேரான குமாரன். அதான் சொன்னேன், அப்பாட கம்பெனியில, இதான் அப்பாட கம்பெனி இந்த உலகம். அவருடைய குமாரனை அனுப்பி இருக்கிறார். எதுக்காக? நீ இந்த கம்பெனியை நீ பார்த்துக்கோ. ஆனா வந்து அவரை சுத்தி இருந்த அடிமை வேலைக்காரர் இருக்கிறார்களே, ஏன்னா நாங்களாம் ஒரு காலத்துல அடிமைகளாக தானே இருந்தோம். அவர் சொன்னார், நாங்கள் ஒரு காலத்துல எப்படி உலகத்தின் அதிபதிக்கு அடிமையாக இருந்தோம். அந்த உலகத்தின் அதிபதி எங்களை அடிமையாய் வைத்திருந்தான். அப்ப இந்த பூமிக்கு வந்த மனுஷனாக வந்த அவரையும் கூட இவன் என்ன நினைக்கிறான்? நான் அடிமை, அதே போல அவரும் அடிமை. அவன் என்ன மனுஷ குலத்துல வந்துட்டார். அவர் மனுஷனா வந்தது ஒரு தப்பா? அப்ப அவன் என்ன நினைக்கிறான்? இந்த சுற்றிலும் இருக்கிற இந்த அடிமைகள் என்ன நினைக்கிறாங்க? இவரும் ஒரு அடிமை, இவனை பிடிச்சு கொண்டுருவோம். இவன் மட்டும் எப்படி பெரிய ஆளாக முடியும்? நாடும் அடிமை, அவனும் அடிமை தான். அப்ப அவர் அடிமையின் கோலம் எடுத்ததுக்காக அவர் அடிமை அல்ல. அவருக்கு சுதந்திரம் இருக்கிறது. அவர் சுதந்திரராக இருக்கிறார். அவருடைய ஊழியம் வேற, எங்களுடைய ஊழியம் வேற இருந்தது. ஆனா
அவர் வந்து எங்களுக்காக சரி தெரியாம செய்யறார். இயேசு சொன்னார், பிதாவே இவர்கள் அறியாமல் செய்கிறார், மணி. இப்ப நாங்க திரும்ப மறுபடி வருவோம். இந்த உலகத்தின் அதிபதி எங்களை அடிமையா வச்சிருந்தார், அடிமையை போல வேலை வாங்கினார். ஆனா இயேசு கிறிஸ்து எங்களை அடிமையை போல வேலை வாங்கல. அவர் சொல்றார், சுதந்திரமா நீங்க போய் இந்த தேசத்துல உங்களுடைய ஊழிய எனக்காக என்னுடைய பணியை நீங்க செய்ய. உங்களை யாருமே இந்த உலகத்துல யாருமே கேள்வி கேட்க முடியாது, கண்ட்ரோல் பண்ண முடியாது. அவருக்கு தான் அந்த கண்ட்ரோல் இருக்குது. ஆனா இன்றைக்கு இந்த பூமியில இருக்கிற மனுஷன் என்ன தெரியுமா நினைக்கிறார்? அந்த ஊழியக்காரர் அதை செய்தா பிரச்சனை, இந்த ஊழியக்காரர் அதை செய்தா பிரச்சனை, அப்படி பாடினா பிரச்சனை, இப்படி பாடினா பிரச்சனை, அப்படி ஜெபித்தா பிரச்சனை, இப்படி பிரசங்கம் பண்ணா பிரச்சனை, எல்லாமே பிரச்சனை. ஏன்? இன்னமும் இந்த அடிமைத்தனத்தினுடைய அந்த ஆவி. பவுல் சொல்றாங்க, நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் எந்த ஆவியை பெற்றிருக்கிறீங்களா? இப்ப எஜமானை நீங்க அப்பான்னு யாரும் கூப்பிடலாம், பிள்ளைதான் கூப்பிடலாம். ஆனா அவர் சொல்றார், நீங்க ஊழியக்காரர் சொல்றார், உடன் வேலையாட்கள் சொல்றார். அதே நேரத்துல நீங்க அவருக்கு பிள்ளைன்னு சொல்றார். அப்ப நீங்க ஊழியக்காரரா இருந்தா என்ன, வேலைக்காரரா இருந்தா என்ன, நீங்க அவர் எப்படி கூப்பிடலாமா? அப்பா, பிதாவே என்று கூப்பிடலாம். அப்ப இப்படிப்பட்ட ஒரு உரிமையை தான் அவர்களுக்கு கொடுத்துருக்கோம். இந்த உரிமையில நாங்க என்ன செய்கிறோம்? அவருக்கு ஊழியம் செய்கிறோம். அப்பான்னு சொல்லுகிற பொழுது என்னுடைய அப்பாட கம்பெனி, இந்த கம்பெனி அப்பாவுக்கு பிறகு எனக்கு தான். பரலோகத்தில் இருக்கிற எல்லா சொத்துக்கும் அதிபதி யாரு? தேவன். அந்த தேவனுடைய சொத்து முழுக்க இப்ப யாருக்கு சொந்தம்? இயேசு கிறிஸ்துவுக்கு. அவருக்கு மட்டும்தான் சொந்தம். ஆனால் எங்களுக்கு ஒரு காலத்தில் சொந்தமா தான் இருந்தது. நாங்க அது வேணான்னு சொல்லி என்ன கெட்ட குமாரன் எப்படி எனக்கு இந்த சொத்து வேணாம் அப்பா வேணான்னு சொல்லி ஓடி போனோம், அதே போல ஓடி வந்த நாங்க. ஆனா எங்களையும் கூப்பிட்டு மறுபடியும் பரவாயில்ல, இயேசு கிறிஸ்து எங்களுக்கு மூத்த சகோதரன் சொல்லி வசனம் சொல்லுது. அப்ப அவர் என்ன செஞ்சிட்டார்? அண்ணா வந்தார், தம்பியை பார்த்து சொன்னார், நீயும் வா, அப்பாட சொத்துல திரும்ப உனக்கு பங்கு இருக்கு. எப்படி? அப்பாட சொத்துல உனக்கு திரும்பவும் எனக்கு தெரியும், நீ போயிட்ட. ஆனா அப்பா என்ன தெரியுமா ஏங்குறார், நீ எப்ப வருவன்னு ஏங்கிட்டு இருக்கிறார். என்னால அதை பார்த்து கொண்டு இருக்க முடியவில்லை. அண்ணா வாரார், எங்களுக்காக அவர் மறைக்கிறார், எங்களையும் அப்பாவோட சேர்க்கிறார். அவர் எங்களுக்காக தான் இந்த உலகத்துக்கு வேலை செய்ய வந்தார். அவருக்காக வேலை செய்யல, அப்பாவுக்காக வேலை செய்யல. அவர் எங்களுக்காக எங்களை கொடுக்க வேண்டிய வேலையை அவர் செஞ்சுட்டு அதுக்குரிய கடனை, ஓகே இவனுக்கு எவ்வளவு வேலை செஞ்ச எவ்வளவு சம்பளம்? யூத முறைமையின்படி 30 எத்தனை வேலைக்காசு கேசு கட்டி கொடுக்கப்பட்டார்? 30, 31, 35 எத்தனை வெள்ளிக்காசு? எங்களுடைய வேலை 30 வெள்ளிக்காசு தான். அவ்வளவுதான். பெருமதியே இல்லாதவர்கள். இந்த 30 வெள்ளிக்காசுக்கு அதுலயும் நீங்க நியாயப்பிரமாணத்துல பாத்தீங்கன்னு சொன்னா ஒவ்வொரு அடிமைக்கும் ஒவ்வொரு விலை இருக்கு. ஆண் அடிமைக்கு ஒரு விலை இருக்குது, பெண் அடிமைக்கு ஒரு விலை இருக்குது, பிள்ளையா இருந்தா ஒரு விலை இருக்குது, வாலிபனா இருந்தா ஒரு விலை இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விலை. என்னன்னா அவன் வேலை செய்யறத பொறுத்து. ஆனா அதிகபட்சமா நல்லா வேலை செய்யக்கூடிய திடகாத்திரமான ஒருத்தனுக்கு விலை எவ்வளவு தெரியுமா? 30 வெள்ளிக்காசு. இந்த அப்படி 30 வெள்ளிக்காசு. இவனை விட்டு அவனுக்காக நான் வேலை செய்யறேன். அவனை அடித்து துன்புறுத்தி எப்படி எல்லாம் செய்தார்கள் எல்லாம் செய்து முடித்து அவர் எங்களுக்காக மன்னிச்சிட்டார். ஏன்னா நாங்க ஃப்ரீ ஆயிட்டோம். இந்த ஒரு 30 வெள்ளிக்காசுல நாங்க ஃப்ரீ ஆயிட்டோம். வாசிங்க எபேசியர் 2வது அதிகாரம் 2வது வசனம். எபேசியர் 2:2. Ephesians chapter 2 verse 2. அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வாழ்க்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிறவாகிய ஆவிக்கு ஏற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். 2 ஆவி இருக்கு.
உலகத்துல 2 ஆவி இருக்கு. என்னென்ன ஆவி? ஒன்று பரிசுத்த ஆவி, அடுத்தது அசுத்தாவி. இந்த அசுத்தாவிக்கு எப்படி பேர் இருக்கிறா? இந்த உலகத்துக்கு அதிபதியான ஆவி. அந்த ஆவிக்கு நீங்க வேலை செஞ்சு கொண்டிருந்தீங்க. அந்த ஆவிக்கு வேலை செஞ்சு கொண்டிருந்த உங்களை நான் மறுபடியும் எடுத்து நீங்க அவனுக்கு அடிமையா வேலை செஞ்சீங்க. ஆனா இங்க நான் உங்களை எனக்கு வேலை செய்காரர்களா ஏற்படுத்தி இருக்கிறேன். எப்படின்னு சொன்னா, அடிமையாக அல்ல, சுதந்திரவாளிகளாக நான் உங்களை ஊழியக்காரர்களாக மாற்றியிருக்கிறேன். சுதந்திரத்தின் ஊழியக்காரர்களாக எங்களை மாற்றி இருக்கிறார். அவங்கதான் நாங்க என்ன சொல்றது, எந்த ஒரு ஊழியக்காரரும் யாருக்கும் அடிமை இல்லை. ஏன்னா இன்னைக்கு என்ன தெரியுமா நினைக்கிறாங்க, இதெல்லாம் இந்த ஊழியக்காரருடைய வேலை. சர்ச்சுக்கு வந்தா சர்ச் கதவு திறக்கிறது ஊழியக்காரருடைய வேலை. ஒருத்தர் சொன்னார், இந்த வேலையெல்லாம் நாங்க தான் செய்யணும், உங்களுடைய அசிஸ்டன்ட் செய்வாங்க, உங்களுடைய அசிஸ்டன்ட் ஊழியக்காரர் அவர் எல்லாம் பார்த்து கொள்வார் அப்படின்னு அவருடைய ஐடியா. எப்படி? நான்லாம் கர்த்தருக்கு ஊழியம் செய்யறதுக்கு வரல, கர்த்தருக்கு அசிஸ்டன்ட் ஒருத்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு, அவர் செய்வார். அப்ப யோசிச்சு பாருங்க, மனுஷனுடைய இருதயம் எப்படி இருக்கு? நானும் கர்த்தருடைய பணியில ஒருத்தர் என்ற எண்ணம் இல்லை, அதை அவர் செய்வார், இதை இவர் செய்வார். இப்ப நாங்க அதை அவர் செய்வார், இவர் செய்வார், அந்த ஊழியத்தை அப்படி நடக்கட்டும், இந்த பொறுப்பை இவர் தான் செய்யணும். இப்ப யோசிச்சு பாருங்க, இப்ப இந்த மைக் செட்டப் எல்லாம் பண்ணணும். தம்பி வரல, தம்பிக்கு கல்யாணம் வீடு கட்டாயம் நிக்கணும், கல்யாணம் வீடு விட்டுரும், தம்பிக்கு கல்யாணம். இப்ப ஆராதனை தொடங்க போகுது, மைக் ஆன் ஆகல, யார்கிட்ட வேலை இது? யார்கிட்ட வேலை? தம்பிட வேலை. ஏன்? எல்லாரும் எங்களுடைய மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், இது இவர்கிட்ட வேலை தான், இது இவர்கிட்ட வேலை. உதாரணமா நான் இந்த இடத்துக்கு வரல, வர்ஷிப் லீட் பண்ணி முடிஞ்சாச்சு, இப்ப பிரசங்கம் பண்ணணும், எல்லாரும் வந்து இருக்கிறீங்க. பிரசங்கம் பண்ண வேண்டியது யாருடைய வேலை? யாருடைய வேலை? இயேசு சொல்றார், இந்த மென்டாலிட்டி தான் உங்களுக்கு வேணாம். அத சொன்ன, ஒரு காலத்துல நீங்க இப்படி இருந்தீங்க, அவர் செய்யணும், இவர் செய்யணும், அப்படி இருக்கணும், இவர் இப்படிதான் செய்யணும். ஆனா அவர் சொல்றார், நீங்க அந்த உலகத்துக்கு அதிபதியாகிய அவனுக்கு கீழே இருக்கும் பொழுது, உலகம் அப்படித்தானே செய்யுது. எங்களை எல்லாம் எப்படி வச்சிருக்கு நம்ம உலகம்? இந்த உலகத்துடைய நியதி என்ன? richer getting richer, poor getting. ஏன் தெரியுமா? மேல் வர்க்கம் எப்பயுமே என்ன தெரியுமா, கீழ் வர்க்கத்தை பார்த்து நீ எனக்கு கீழவே இருக்கணும், மேல எழும்பி வர முடியாது, அதுதான் யோசிக்கும். ஆனா இதுவே உங்களுக்கு உங்களுடைய ஒரு சொந்த ஒரு பிசினஸா இருக்க மாதிரி தான் நீங்க எப்படி யோசிப்பீங்க, நான் மேல போகணும். ஆனா இந்த உலகத்தின் அதிபதி எங்களை மேல போக விடவே மாட்டான். ஏன்னா மேல போனா பரலோகத்துக்கு போயிடுவோம், பரலோகத்துக்கு போனா அப்பாவுக்கு பிள்ளைகள் ஆயிடும், அவன் விட மாட்டான். நாங்கள் இயேசு கிறிஸ்து எப்படியாக ஊழியம் செய்தார், அவர் எப்படி ஊழியம் செஞ்சார் தெரியுமா? அன்பினால ஊழியம் செஞ்சார். அந்த அன்பினால நாங்க ஊழியம் செய்தாலே ஒழிய நாங்க ஊழியம் செய்ய முடியாது. அன்பினால ஊழியம் செய்யும் பொழுது அடிமையின் ஊழியம் இல்லை, அது இரக்கத்தின் ஊழியம். கர்த்தர் எப்படி அழைச்சிருக்காரு தெரியுமா? 7+ பார்ட்னர். இப்ப கம்பெனியில உங்களுக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு ஷேர் இருக்கு. இந்த கம்பெனிக்கு நீங்களும் ஒரு ஆள். இந்த அகாப்பை வர்ஷிப் சென்டர்ல நீங்களும் ஒரு பங்குதாரர். இப்ப சொல்லுங்க, நீங்க அடிமையா பங்காளியா? பங்காளினா என்ன அர்த்தம்? இதுல நடக்கிற எல்லா ஊழியத்திலையும் உங்களுக்கு பங்கு இருக்குன்னு அர்த்தம். நீங்க அடிமையா இருந்தா என்ன அர்த்தம்?
இங்க நடக்கிற எல்லா ஊழியத்தையும் நீங்க தான் செய்யணும். இங்க நடக்கிற எல்லாத்துக்கும் எப்படின்னா தம்பிய மைக் செட்டிங், கம்ப்யூட்டர், இந்த வேலைகள் எல்லாம் இவர்தான் பொறுப்புன்னு சொன்னனோ அதே மாதிரி இந்த இடத்துல கூட்டுறதுக்கும் இவர் தான் பொறுப்பு. ஆனா பங்காளின்னா எப்படி தெரியுமா? இவரை கையடிக்க விட்டா ஏன் தலை போயிடும். அதனால நானே அதை பார்த்துக்கொள்ளணும். இப்ப இந்த இடத்துல இந்த காரியத்தை நான் இவரை செய்ய விட்டா இவருக்கு தெரியாது. இவரை செய்ய விட்டா பிரச்சனை வேற மாதிரி நடந்துடும். இப்ப அதனால என்ன செய்கிறேன்? நானே இறங்குறேன். இப்ப நானே இறங்குறேன். நீங்க பங்காளி, ஆனா நீங்களே இறங்குறதுனால இப்ப நீங்க வேலைக்காரனா மாறுறீங்களா? இல்ல, இன்னும் நீங்க பங்காளி தான், ஆனா அந்த வேலையை நீங்களா எடுத்து செய்வீங்க. இப்படிப்பட்ட ஊழியக்காரர்களை தான் அவர்களை அழைத்திருக்கிறார். இந்த ஊழியக்காரர்ங்கிற பொறுப்பு கர்த்தருடைய ஊழியத்துல, கர்த்தருடைய சபையில எப்படி வருகிறது? அவரை விசுவாசிக்கிறதினாலே, நீங்கள் அவரை விசுவாசிக்கிறதினாலே அவருக்கு ஊழியக்காரராய் மாறுகிறீர்களே ஒழிய, எப்படி விசுவாசிக்கிறோம்? இந்த ஊழியத்துல, இந்த கனமான ஊழியத்துல நாங்களும் ஒரு பொறுப்பாய் இருக்கும்படியாய் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார் இந்த ஊழியத்தை என்று சொல்லி அந்த விசுவாசத்திலே வருகிற பொழுது நீங்கள் அவருக்கு ஊழியக்காரர்களாகிறோம். ஆனா நான் உங்களை ஃபோர்ஸ் பண்ணி இங்க கூப்பிட்டு, பிரதர் நீங்க தான் இதை செய்யணும்னு சொல்லி நான் உங்களை வற்புறுத்துகிற பொழுது நீங்க அடிமையின் ஊழியக்காரராய் மாறுகிறீர்கள். இப்ப விளங்குதான் நான் ஏன் எல்லாத்துக்கும் சிரிச்சிட்டு இருக்கிறேன்னு சொல்லி. நீங்க செய்யாதையும் சிரிச்சுட்டு தான் இருப்பேன், நீங்க செய்தாலும் சிரிச்சுட்டு தான் இருப்பேன். ஏன் தெரியுமா? நான் உங்களை பேசவோ உங்களை வற்புறுத்தவோ கட்டாயப்படுத்தவோ முடியாது. ஏன்? நீங்க ஆலயத்துக்கு வராட்டியும் கட்டாயப்படுத்த மாட்டேன், ஆனா கால் பண்ணி விசாரிப்பேன் ஏன் வரல. நான் விசாரிக்காட்டி பக்கத்தில் உள்ளவர்கிட்ட சொல்லுவேன், பிரதர் ஒருக்கா பார்த்துருங்க, கேட்டுருங்க. ஏன்? அன்பினால கேட்கலாம், வற்புறுத்த முடியாது. அவனவன் தன்னுடைய என்ன சொல்றது, சொந்த சுய விருப்பத்தினாலே தான் நான் கர்த்தரை ஆராதிக்க முடியும். என்ன சொல்றது, இது என்னுடைய கம்பெனின்னு நினைச்சாதான் இந்த கம்பெனி மேல போறதுக்கு நான் வேலை செய்ய முடியும். இது என்னுடைய கம்பெனியில் அவர் முதலாளி, அவர் உழைச்சு அவர் பெரிய ஆளாயிருவார், நான் வேலை செய்யறது எனக்கு என்ன வரப்போகுது? 8 ஹவருக்கு கூலிக்கு மாறடிக்கிறது, இதுதான் கூலிக்கு மாறடிக்கிறது. 8 ஹவர் என்ற வேலை முடிஞ்சா வேலை முடிஞ்சு போயிடும். ஏன்னா நான் அடிமை. இப்ப கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்கு கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தத்தை பொருத்தனை வச்சிருக்கிறார். என்ன தெரியுமா? வாசிங்க, அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 16வது வசனத்துல இருந்து 21வது வசனம் வரை. Acts chapter 2 verse 18 to 21. அப்போஸ்தலர் 2:16 இருந்து 21. தீர்க்கதரிசியாகிய யோவேலினால் உரைக்கப்பட்டபடி இது நடந்திருக்கிறது. கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்கதரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் வாலிபர் எப்படி தொடங்குறார்? கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். குமாரர்களும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். அவர் ஒரு என்ன சொல்றாரு, ஒரு கிஃப்ட கொடுக்கிறார். அவங்களோட பாட்டில் அவங்க தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க, என்னுடைய ஆவியை கொண்டு. வசனம் எப்படி சொல்லும் தெரியுமா? ஆவியானவர் சொல்லுகிறார், காதுள்ளவன் கேட்க கடவுள். தீர்க்க தரிசனம் இப்படிதான் வரும், வெளியிருந்து வராது. இந்த இடத்துல இருக்கிற ஒரு சகோதரன் ஒரு சகோதரி இப்படி ஒரு சூழ்நிலையில வந்திருக்கிறார், அந்த சூழ்நிலையை கர்த்தர் மாற்றுவார். வேதத்தில் எங்கேயாவது இருக்குதா?
ஆனா இந்த தீர்க்க தரிசனம் எப்படி வரும்னு சொன்னா வேதத்துல இருந்துதான் வரும். தேவனுடைய வார்த்தையில இருந்துதான் இந்த தீர்க்க தரிசனம் வரும். வாசிங்க. உங்கள் வாலிபர் தரிசனங்கள் அடைந்தார்கள், உங்கள் மூப்பர் சுப்பனங்களை காண்பார்கள். என்னுடைய ஊழியக்காரர் மேலும் அவர் எப்படி சொல்றார்? என்னுடைய ஊழியக்காரர் மேலும் உரிமை எடுக்கிறார். பாருங்க, இதான் அந்த உரிமை. ஆனா இது இயேசு கிறிஸ்து சொன்னதில்லை. யார் சொன்னது? யோவேல் தீர்க்கதரிசி பழைய ஏற்பாட்டிலேயே தேவன் இந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். கடைசி நாட்கள்ல இதை நான் செய்வேன், என்னுடைய ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். அல்லாமலும் உயர வானத்திலே அற்புதங்களையும் தாழ பூமியிலே இரத்தம் அக்கினியும் புகைக்காடாகிய அதிசயங்களையும் காட்டுவேன். கர்த்தருடைய பெரிதும் பிரகாசமான நாள் வரும் முன்னே சூரியன் இருளாகவும் சந்திரன் இரத்தமாகவும் மாறும். அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவனோ அவன் ரட்சிக்கப்படுவான் என்று தேவன் உரைத்திருக்கிறார். இஸ்ரவேலரே, நான் இப்ப இந்த ஊழியக்காரர்கள் யார் ஊழியக்காரர்கள்? நானா சொல்லுங்க. நானா பயம் இல்லாம சொல்லுங்க, நான் சொல்ல மாட்டேன். நானா ஊழியக்காரர்? எப்படி தம்பி? நானா ஊழியக்காரர், நீங்களா? எல்லாரும் எல்லாரும். அதுதான் அவர் சொன்னார், நான் என் ஊழியக்காரர், நான் என் விசுவாசிகள் மேலும். இப்படி சொல்லலையே அவர், நான் என் ஊழியக்காரர் மேலும் என்னுடைய விசுவாசிகள் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்ல. மத்தேயு கடைசி அவர் சிலுவைக்கு போய் மரித்து உயிர் தெளிந்து அவர் இப்ப பரலோகத்துக்கு போறதுக்கு முன்பதாக கடைசியா சிலர் கடைசி ஆசையை சொல்லுவாங்க தெரியுமா? இப்ப இயேசு கிறிஸ்துடைய கடைசி ஆசை என்ன தெரியுமா? நீங்கள் எல்லாரும் பாஸ்டர்மார், ஊழியக்காரர் எல்லாரும், விசுவாசிகள் எல்லாரும் ஒரு ஆத்மா அப்படின்னு சொல்லல. எப்படி சொல்ற? நீங்க யாராவது இருக்கலாம், ஊழியக்காரா இருக்கலாம், விசுவாசியா இருக்கலாம். ஏன்னா இந்த விசுவாசி ஊழியக்காரன்ற அந்த பிரிவினை நாம தான் ஏற்படுத்தி கொண்டது, நாங்க தான் ஏற்படுத்தி கொண்டோம். இப்ப நீங்கள் போய் உலகம் எங்கும் போய் இந்த சுவிசேஷத்தை பிரசங்கிங்க. அப்படியா இருந்தா நாங்க யாருன்னு சொல்லி அவர் சொல்றார்? யாருன்னு சொல்றார்? ஒரு பொறுப்பை கொடுத்து செய்யுங்கன்னு சொன்னா அது யாரு? வேலைக்காரர், ஊழியக்காரர். அப்ப அவர் இந்த வசனத்தை யார் யாரெல்லாம் வாயில, அதனாலதான் சிலர் வாசிக்கிறது இல்லை இந்த வசனத்தை. இப்ப விளங்குதா? அந்த வசனத்தை வாசிச்சா என்ன செய்யணும்? தொப்பியை போட்டு கொள்ளணும். தொப்பியை போட்டா அது நமக்கு தான். அப்ப இத வாசிச்சா தானே தொப்பியை போடணும், வாசிக்காமலே விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி விடுறதுனாலதான் இது நம்முடைய வேலை, இது அவருடைய வேலை, அது பாஸ்டர் வேலை, இது சிஸ்டர் வேலை, இது இந்த ஊழியக்காரர் வேலை. வசனம் படி திரும்ப சொல்லுது, நீங்கள் போய் இந்த ஊழியத்தை செய்யுங்கன்னு சொல்றார். இது உங்கள் எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட கட்டளை, உங்கள் எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட ஊழியம். இப்ப அவருடைய ஊழியக்காரர் மேலும் அவருடைய ஊழியக்காரிகள் மேலும் கர்த்தர் என்ன செய்கிறாராம்? அவருடைய ஆவியை ஊற்றி இருக்கிறார். அவருடைய ஆவியை ஊற்றுறதுனால நாங்க என்ன செய்கிறோமா? அதனாலதான் இன்றைக்கு சபையில முன்னால இருக்கிறவர் மாத்திரம் தீர்க்க தரிசனம் சொல்லக்கூடாது. இன்றைக்கு பாருங்க, இந்த காலம் மாறி, ஏன்னா இந்த உலகத்தின் அதிபதியுடைய வேலை அது. இந்த உலகத்தினுடைய அதிபதி என்ன செஞ்சிட்டான்? இன்றைக்கு தீர்க்க தரிசனம் ஒண்ணு வந்தா எங்க இருந்து வருது? பலிபீடத்துல இருந்து தான் வருது. ஆனா ஒரு 20 வருஷத்துக்கு முதல் பாத்தீங்கன்னு சொன்னா, ஒரு 30 வருஷத்துக்கு முதல் பாத்தீங்கன்னு சொன்னா, சபையில இருந்து ஜனங்கள் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். திடீரென்று சொல்லி
ஒரு சகோதரி ஒரு சகோதரன் ஆவியில நிரம்பி தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்க தெரியுமா? இங்க இந்த காலத்துல பலிபீடத்துல இருந்து கர்த்தர் ஒரு சகோதரியை காண்கிறார் அப்படி இல்லை. அங்கிருந்து வர தீர்க்க தரிசனம் எப்படி தெரியுமா? இதோ கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், என் ஜனமாகிய யாக்கோபே கேள், நான் உன்னை சிறுமையும் எளிமையுமா இருக்கும் பொழுதே நான் உன்னை. இப்படிதான் வந்தது. அதை அனுபவிச்சிருக்கோம், கேட்டிருக்கோம். ஆனா இந்த காலத்துல அந்த தீர்க்க தரிசனம் அப்படியே ஒளிஞ்சு போயிட்டு, அப்படியே மறைஞ்சு போயிட்டுது. ஆனா இப்ப தீர்க்க தரிசனத்துக்கு வேற ஒரு டிரான்ஸ்லேஷன் வந்துட்டுது, ஒரு வேற ஒரு அர்த்தமே வந்துட்டுது. ப்ரொஃபஸின்னு சொன்னா இப்படிதான் இருக்கணும். சொல்ற அந்த அவர் இந்த பாஸ்டர் இந்த ஊழியக்காரர் ஒருத்தர் பேர் இன்னைக்கு அப்படியெல்லாம் இருப்போம். இந்த பேரை சொல்லி கூப்பிட்டு சொன்னாதான் அது ஒரு தீர்க்க தரிசனம். தேவன் வந்து பழைய ஏற்பாட்டுல எந்த ஒரு பெரிய தீர்க்கது எரேமியாவுக்கு சொல்றார், எரேமியா என்று 10 தடவை சொல்லல, அவருக்கா சொல்றார் மனுபுத்திரனே என்றார். அப்படின்னா என்ன? நீ மனுஷன், நீ யாராவது இருக்கலாம், நீ எரேமியாவா இருக்கலாம், ஏசாயாவா இருக்கலாம். அவர் சொல்றார் மனுபுத்திரனே. எசேக்கியேலுக்கு சொல்றார் மனுபுத்திரனே, நீ எழுப்பி போய் அந்த பள்ளத்தாக்கை நோக்கி பாரு. அப்ப தீர்க்க தரிசனம் எப்படி வருது? அது ஊழியக்காரருக்கு அவருக்கு இவர் எல்லாருக்கும் வருது. ஆகவேதான் சொல்றார், இந்த கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேல் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன். அவர்கள் எல்லாம் எப்படி மாறுவாங்களாம்? மாம்சமான எல்லார் மேலேயும் ஆவியை ஊற்றுவேன் சொன்னவர் சொல்றார், என்னுடைய ஊழியக்காரர் மேலும் என்னுடைய ஊழியக்காரிகள் மேலும் நான் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன். ஏன் என்னுடைய ஊழியக்காரர்கள் சொல்றார்? என்னை நம்பி என்னை விசுவாசிக்கிறவர்கள் எல்லாரும் என்னுடைய ஊழியக்காரர்கள். அவர்கள் மேல் தான் என்னுடைய ஆவியை ஊட்டேன். உலகத்தில் இருக்கிற எல்லா அந்நிய மனுஷர் மேலே ஊட்ட மாட்டேன். என்னுடைய ஊழியக்காரர் மேலதான் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன். அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள், அவர்கள் அற்புதங்களை செய்வார்கள், அடையாளங்களை செய்வார்கள், மகத்துவமான காரியங்களை சொல்றார். இயேசு சொன்னார் என்ன? என்னை விசுவாசிக்கிறவன் அதான் சொன்னேன். ஊழியக்காரர், அவருடைய ஊழியக்காரரை எப்படி மாறுகிறோம்? அவரை விசுவாசிக்கிறதுனால. இப்ப அவருடைய ஊழியக்காரர் எப்படி இருப்பாராம்? இயேசு என்ன சொல்லுகிறார்? என்னை விசுவாசிக்கிறவன் என்னிலும் பெரிய காரியங்களை செய்வான். அப்படியா இருந்தால், அவர் ஒரு குஷ்டரோகியை சுகமாக்கினாராக இருந்தால், அவர் ஒரு முடவனை சுகமாக்குவனாக இருந்தால், இதை விட அதிசயமான காரியங்களை செய்வான். யார் செய்வா? என்னை விசுவாசிக்கிறவன். இப்ப நாங்கள் அவரை விசுவாசிக்காதபடியால தான் எல்லாத்தையும் ஒரு ஆண்ட தலையிலே காட்டுறது. அல்லாமலும் உயர வானத்திலே அற்புதங்களையும் தாழ பூமியிலே ரத்தம் அக்கினி புகை காடாகிய அதிசயங்களையும் காட்டுவேன். கர்த்தருடைய பெரிதும் பிரகாசமுமான நாள் வரும் முன்னே சூரியன் இருளாகும். நாங்கெல்லாம் நினைக்கிறோம் என்ன தெரியுமா? அங்க யுத்தம் வந்துட்டா, இங்க யுத்தம் வந்துட்டா, இயேசு கிறிஸ்து வரப்போறார். பழைய இந்த ஆதி திருச்சபையிலையும் கொஞ்ச காலம் என்ன செஞ்சாங்க? இந்த தேவனுடைய பேதுரு பிரசங்கிக்கிறார், 3000 பேர் ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள்லாம் சபையில வந்ததுக்கு பிறகு இப்ப இயேசு கிறிஸ்துடைய வருகையை குறித்து இவர்கள் அறிவிக்கிற பொழுது சபையில் உள்ள எல்லா ஜனங்களும் வேலை வெட்டிக்கு போகாம என்ன செஞ்சிட்டாங்க? சபையிலேயே இருக்க வலிக்கிட்டாங்க. என்னன்னா இயேசு கிறிஸ்து வரப்போறார். ஒருவேளை எல்லாத்தையும் விட்டுட்டு சபையில் ஐயோ இயேசு கிறிஸ்து வரப்போறாரு. இந்த காலத்துல என்ன தெரியுமா? ஒண்ணுமே செய்யாம இயேசு கிறிஸ்து வரப்போறாருன்னு சொல்லி ஜெபத்துல காத்திருந்தாலும் பரவாயில்ல, இயேசு கிறிஸ்து வரப்போறாருன்னு சொல்லி பொய்யானதெல்லாம் வதந்திகளை, இன்னைக்கு உலகத்து மனுஷன் பரப்புற வதந்திகளை விட தேவனுடைய பிள்ளைகள் பரப்புற வதந்திகள் அநேகமாயிருக்கிறது. ஒரு அழிவு வந்துட்டு, ஒரு பஞ்சம் வந்துட்டு, யுத்தம் வந்துட்டு, இங்க ஒரு அணு ஆயுத சோதனை நடந்துட்டு, இங்க ஒரு காரியம் நடந்துட்டு சொன்னா இயேசு வரப்போகிறார். அவர் அதை பழைய ஏற்பாட்டிலையும் சொல்லிட்டார், யோவேலுக்கே சொல்லிட்டார், தானியேலுக்கு சொல்லிட்டார். இதெல்லாம் நடக்கும்.
புதுசு இல்லை இதெல்லாம். ஆனா இதை விட ஒரு புதிய காரியம் நடக்கும்டா. அது எப்படி நடக்கும்னு சொன்னா, தேவனுடைய ஆவியானவர் இங்கு ஒவ்வொருடைய ஊழியக்காரர்கள் மேல் ஊற்றப்படுவார். ஊற்றப்படுகிற நேரம் இயற்கையில மாற்றம் நடக்கும். அவர் சொல்றார், அவருடைய வருகை நேரம் என்னதெல்லாம் நடக்குமா, இந்த சூரியன் இருட்டாயிடும். எப்படி வச்சுக்கணும், 24 hours இருட்டு. இந்த 14 hours இருட்டுக்கே இவ்வளவு கஷ்டப்படுறோம், டைம் மாறுதுன்னு சொல்லி. அவர் 24 hours இருளா மாத்தினார்னா எப்படி இருக்கும்? 4 மணிக்கு என்னப்பா 4 மணிக்கு இருட்டுது, பெரிய கஷ்டமா இருக்கு. வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வர முடியல, எல்லாம் இருட்டா இருக்கு. ஆனா 24 மணிக்கு இருளாகனா என்ன நடக்கும்? அவர் சொன்னார், சூரியன் இருளாய் மாறிடும். சந்திரன் எப்படி மாறுமா? ரத்தமாய் மாறிடுமா. இந்த நாங்க காண்ற பிளட் மூன் இல்லை, நாங்க காண்ற பிளட் மூன் பிங்க் கலரா இருந்தாலே பிளட் மூன் வந்துடும். ரத்தம் எப்படி இருக்குமா? செக்க செவையர் இருக்கும். இப்ப நாங்க சில நேரம் இந்த காலையில இந்த சூரியன் உதிக்க கூட அந்த ரெட் கலர் காண்றது தெரியுமா? சந்திரன் அதை மாதிரி பிரகாசமான ரத்த நிறமாய் மாறும் அவருடைய வருகை நாட்கள்ல. அந்த நாட்கள்ல தான் தேவனுடைய ஆவியானவர் இந்த ஜனங்கள் மேல் ஊற்றப்படுவார். நாங்கள் அந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்கள் மேல் அவருடைய ஆவியானவர் ஊற்றப்பட்டிருக்கிறார். அதை அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவருடைய ஆவியானவர் ஊற்றப்பட்டால் என்ன நடக்கும்? ஜனங்கள் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள், அவருக்காக ஊழியம் செய்வார்கள், அவருக்காக வாழ்வார்கள், அவருக்காக பிரகாசிப்பார்கள். எழும்பி என வசனம் சொல்லுகிறது, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்திருக்கிறது. அவர் சொல்றார், எழும்பி பிரகாசிங்க பிரதர், எழும்பி பிரகாசிங்க சிஸ்டர், எழும்பி பிரகாசிங்க ஊழியக்காரரே. ஏனென்றால் கர்த்தருடைய ஒளி உங்களிடத்தில் வந்திருக்கிறது. நீங்கள் பிரகாசிக்க வேண்டிய நேரமாக இருக்கிறது. இந்த ஊழியக்காரர்கள் யார் தெரியுமா? வாசிங்க பாப்போம், கலாத்தியர் 3வது அதிகாரம் 28வது வசனம். என்ன சொல்றாரு? நான் கதை சொன்னால் அதெல்லாம் நம்ப மாட்டீங்க, அதனால அதான் சொன்னேன், தீர்க்க தரிசனமெல்லாம் இங்க இருந்தா வரணும். வாசிங்க பாப்போம், கலாத்தியர் 3:28 என்ன சொல்லுது? யார் இந்த ஊழியக்காரர்கள்? யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, சுவாதீனம் என்றும் இல்லை, ஆண் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லோரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாய் இருக்கிறீர்கள். ஆமென். இப்ப எப்படி இருக்கு? யாராவது இதுதான் ஊழியக்காரருடைய வேலை, இது இவருடைய வேலை, அது அவருடைய வேலை, இது இவர் அவர்னு சொல்லி பிரிச்சு பார்ப்போமா இருந்தால், பவுல் அழகா சொல்லிட்டார், நீங்க ஆணா இருக்கலாம், பெண்ணா இருக்கலாம், நீங்கள் தமிழா இருக்கலாம், சிங்களமா இருக்கலாம், இங்கிலீஷா இருக்கலாம், ஸ்பானிஷா இருக்கலாம், பிரெஞ்சா இருக்கலாம், எதுவா இருக்கலாம், நீங்கள் இலங்கையா இருக்கலாம், கனடியனா இருக்கலாம். ஆனால் நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாய் இருக்கிறீர்கள். இப்ப தலை சொல்லுது, இந்த பொடியை பார்த்து தலையால வேலை செய்ய முடியாது, கையை பார்த்து சொல்லுது, அதை எடு, அங்க நட. இதுக்காக இந்த தலைக்கு இந்த பொடி என்ன வேலைக்காரனா? வேலைக்காரனா? வேலை செய்யுது. ஆனா இந்த மைண்ட் சொல்றத இந்த கை எப்படி செய்யுது? என்னுடைய சரீரம் எனக்கு தண்ணி தாகம் அடிச்சா நான் தான் குடிக்கணும். இப்ப இப்ப என்னுடைய இந்த தேகத்துக்கு தாகம் எடுக்குது. இப்ப என்னுடைய மைண்ட் சொல்லுது, அந்த தண்ணி எடுக்க குடி. இந்த தண்ணி எடுத்து இந்த பொடிக்கு கொடுக்கறதுக்கு இது வேலைக்காரனா? அதான் பவுல் சொல்றாரு, நீங்க யாரா இருக்கலாம், எப்படிப்பட்டவரா இருக்கலாம், படித்தவர் படிக்காதவர், அடிமை, யூதன், கிரேக்கன், ஏதா இருக்கலாம். அவர் சொல்றார், நீங்கள் எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் ஒன்றாய் இருக்கிறீர்கள். இப்ப நாங்கள் கிறிஸ்துவுக்குள் ஒன்றாய் இருக்கிறதுனாலதான் அவருடைய ஊழியக்காரராக இருக்கிறோம். அவருடைய ஊழியக்காரராக இருக்கிறதுனாலதான் அவர் எங்களுக்கு இந்த அந்த அதிகாரத்தையும் இந்த அன்பையும் எங்கள் மேல் பொழிந்திருக்கிறார். அவர் எங்கள் மேல் இந்த அன்பை பொழிந்தது நிமித்தமாக தான் அவருக்காக நாங்கள் ஊழியம் செய்கிறோம். அதனாலதான் நாங்கள் அடிக்கடி படிச்சு சொல்றது, திரும்ப திரும்ப சொல்றது என்ன? எல்லாரும் கர்த்தருக்காக செயல்படுவோம், 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 ஊழியத்தை செய்வோம். இது அவருடைய வேலை, இது இவருடைய வேலை, இது அவர் செய்யணும், இது செய்யணும் என்று சொல்லி நான் நினைச்சு கொண்டு போமா இருந்தார் ஒன்றுமே வளராது.
நாங்கள் எல்லாரும் கர்த்தருடைய ஊழியக்காரராய் இருக்கிறோம். ஆனாலும் அவருக்கு பிள்ளைகளாகவும் இருக்கிறோம். அவருக்கு பிள்ளைகளாகவும் இருக்கிறோம். கர்த்தர் அவருடைய ஊழியக்காரருக்கு என்ன பொருத்தனை பண்ணியிருக்கிறார்? நான் வாசம் 2:14 அவருடைய 16-18 அவருடைய ஊழியக்காரர் மேல் அவருடைய ஆவியை எங்களுக்கு ஊற்றி இருக்கிறார். பெந்தேகோஸ்தே நாள்ல நடந்த அந்த ஆவியின் அபிஷேகம் ஆரம்பம். என்னது? இன்னும் முடியல. இப்ப பெரிய ஊற்றுதல் இனி நடக்க போகிறது. நாங்கெல்லாம் நினைச்சிட்டு இருக்கிறோம் எருசலேம்ல இருக்கிற தேவாலயம் மறுபடி கட்டப்பட்டு பலிகள் செலுத்தப்பட்டதுக்கு பிறகு இயேசு கிறிஸ்து வருவார். ஏன்னா இப்ப ஒரு கட்டத்துல ஜனங்கள் என்ன சொல்ற, ஊழியக்காரர் எல்லாருமே டயர்ட் ஆயிட்டாங்க. யுத்தத்தையும் பஞ்சத்தையும் அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை எல்லாவற்றையும் கர்த்தருடைய வருகைக்கு அடையாளம் 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 சொன்ன எல்லாரும் இப்ப என்ன திரும்ப சொல்றாங்க? எருசலேம்ல பலிகள் செலுத்தப்படுகிறது. அந்த ஆட்டுக்கடாய் அந்த மாடு அழிக்கப்படுகிற பொழுது தேவனுடைய வருகை வரப்போகிறது. ஆனா தேவனுடைய வருகை வரும் பொழுது என்ன திரும்ப நடக்கும்னு சொல்லி இருக்கு. எப்படி இருக்கு தெரியுமா? இது பெந்தேகோஸ்தே நாள்ல just a sample. 120 பேர் மேல ஊத்தினார் ஆண்டவர். 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. ஆனால் எசேக்கியேல் 37வது அதிகாரம் 14வது வசனம். எசேக்கியேல் chapter 37 verse 14. எசேக்கியேல் 37:14 வாசிங்க. என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள். நான் உங்களை உங்கள் தேசத்திலே வைப்பேன். அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். இதை நான் சொன்னேன், இதை நான் செய்வேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று என்றார். இப்ப எரேமியாவுக்கு சொல்றார், நீ சொல்லி இந்த ஜனங்கள் யாரை பார்த்து? எங்களை பார்த்து சொன்னார். எங்களை பார்த்து சொல்லல, இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்னார். இந்த கடைசி நாட்களிலே நான் என்னுடைய ஆவியை உங்கள் மேல ஊற்றுவேன். நீங்கள் உயிரடைவீர்கள். உயிரடைந்து நீங்கள் என்ன செய்வீர்கள்? அப்பொழுது நானே கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். இந்த பூமியில இருக்கிற அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்படுகிறார்களோ இல்லையோ, கர்த்தருடைய தீர்க்க தரிசனத்தின்படி இஸ்ரவேலிலே ஒரு மாறுதல் உண்டாகும். எப்படி? தேவனுடைய ஆவி ஊற்றப்படுவார்கள், அவர்கள் உள்ளங்களில் ஊற்றப்படுவார். நேரம் அங்க இருக்கிற தேவன் இஸ்ரவேல் சந்ததிக்குள்ள ஒரு எழுப்புதல் உண்டாகும் அவருடைய வருகைக்கு முன்பதாக. அந்த நேரம் ஐயோ கர்த்தரே தேவன், யார் யாரெல்லாம் பதில் சொன்னார்? உன்னை குத்தினவர்கள், அவரை குத்தினவர்கள் அவரை காண்பார்கள். யார் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்து எதிரிகளாக இருந்தார்களோ அவர்கள் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள். அப்படியா? யார் ரட்சிக்கப்படுவார்? முதலாவது நாங்கள் ரட்சிக்கப்படுவோம், உண்மைதான். எதிராக தானே இருந்தோம். ஆனால் இந்த அவருடைய சந்ததியே அவருக்கு எதிராக இருந்தது. அவர்களும் இயேசுவை அறிந்து கொள்வார்கள். இந்த காலம் வருகிற பொழுது ஏசாயா 44 முதலாவது அதிகாரத்திலிருந்து 6வது வசனம் வரைக்கும் இது இஸ்ரவேலுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம். இன்றைக்கு நாங்க என்ன தெரியுமா செஞ்சிட்டு இருக்கோம்? எதெல்லாம் எடுக்கணுமோ அதெல்லாம் எடுத்து எங்களுக்கு சொந்தமாக்கிட்டோம். எதெல்லாம் அவர் எங்களை செய்ய சொன்னாரோ அதெல்லாம் விட்டுட்டோம். உண்மையா இல்லையா? எதையெல்லாம் அவர் செய்ய சொன்னாரோ எல்லாம் விட்டுட்டு எதையெல்லாம் இஸ்ரவேலுக்கு வாக்குத்தத்தமா கொடுத்தாரோ அதெல்லாம் நாங்க பாக்கெட்ல வச்சிட்டு இருக்கிறோம். இப்பொழுதும் என் தாசனாகிய யாக்கோவே, நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலே கேள். யாருக்கு சொல்ற? யாக்கோவுக்கும் இஸ்ரவேல் சந்ததிக்கும். ஆனா வாக்குத்தத்தம் யார் எடுக்கிறது? நாங்க எடுக்கிறோம். ஏன்னா இயேசு சொல்லிட்டு வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்து இயேசுக்குள்ள ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. அப்ப அதனால எங்களுக்கு
ஆனால் இந்த வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டும் அவருடைய வருகைக்கு முன்பதாக. எப்படி? உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறவரும் ஆகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட யேசுரனே பயப்படாதே. யேசுரன் என்ன தெரியுமா? இயேசுவினுடையவர். இஸ்ரவேலுக்கு அடையாளமாய் கொடுக்கப்பட்ட பெயர். இஸ்ரவேலுக்கு அடையாள பெயர். இப்ப எங்களுக்கு அடையாள பெயர் என்ன சொல்லுங்க பாப்போம். அடையாள பெயர் என்ன தெரியுமா? சொல்லுங்க ஏதாவது ஒரு அடையாளத்தை. நான் சொல்லுங்க. இப்படி வச்சுக்கணும். பிரதர் சகாயம். இங்க இருக்கிற யாரோட பேர் சொன்னது கோவிச்சு கொள்வாங்க, மற்றவர்கள் பேர் சொல்லுங்க. பிரதர் சகாயம். சகாயம்னா என்ன? அடையாள பேர். அடையாளம் என்ன? அடையாளம் அவரிடத்துல ஒரு சகாயம் இருக்கிறது அப்படின்னா அவரிடத்துல ஒரு இரக்கம் இருக்கிறது. அடையாள பேர் அவருடைய நேச்சர். அப்ப இஸ்ரவேலுக்கு கொடுக்கப்பட்ட இந்த நேச்சர் பேர் தான் இந்த யேசுரனே. யேசுரனேன்னு சொன்னா நேர்மையானவன். ஆனா அவர்கள் யாருமே நேர்மையானவர்கள் இல்லை, அவருக்கு எதிராக தான் இருந்தாங்க. ஆனா அவர்களுக்கு ஒரு பேர் கொடுத்தார், இவர் நேர்மையானவர்கள் சொல்லி. யேசுரனே, நான் தெரிந்து கொண்ட யேசுரனே, பயப்படாதே. தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் யார் யார் அவர் மேல் தாகமாய் இருக்கிறார்களோ அவர்கள் மேல் தான் தண்ணீரை ஊற்றுவேன். வறண்ட நிலத்தின் மேல் ஆவியையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும். உன் சந்ததியின் மேல், அவர் இஸ்ரவேலை பார்த்து சொல்லுகிறார், உன் சந்ததியின் மேல் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன். உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன். அதனால் அவர்கள் புல்லின் நடுவே நீர்க்கால்களின் ஓரத்திலே உள்ள அலரி செடிகளைப் போல வளருவார்கள். ஒருவன் நான் கர்த்தருடையவன் என்பான், ஒருவன் யாக்கோபின் பெயரை தரித்துக் கொள்வான், ஒருவன் தான் கர்த்தருடையவன் என்று கையெழுத்து போட்டு இஸ்ரவேலின் நாமத்தை தரித்துக் கொள்வான். நான் முந்தினவரும் நான் பிந்தினவரும் தானே, என்னை தவிர தேவன் இல்லை என்று இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தரும் சேனைகளின் கர்த்தராகிய அவருடைய மீட்பரும் சொல்லுகிறார். இப்ப தேவன் சொல்லுகிறார், உங்களுடைய சந்தானத்தின் மேலுடைய ஆவியை, உங்களுடைய சந்ததியின் மேலுடைய ஆவியை ஊற்றுவேன். என்னுடைய ஆவியை ஊற்றுகிற பொழுது நீங்கள் எப்படி இருப்பீர்களாம்? தெரிந்து கொள்ள வேண்டும், கர்த்தருடைய நாள் அதி சீக்கிரமாய் இருக்கிறது. இஸ்ரவேலின் மேல் எழுப்புதல் வருகிற பொழுது நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், கர்த்தருடைய நாள் சமீபமாய் இருக்கிறது. இதுக்கு அநேக உதாரணம் இருக்கிறது. யோவேல் 2 சொல்றார், 2:28 சொல்றார், எசேக்கியேல் 39 சொல்றார், சகரியா 12 சொல்றார். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மேல் அவருடைய ஆவியை ஊற்றுவார். நாங்கள் நினைச்சிட்டு இருக்கோம் என்ன தெரியுமா? கர்த்தருடைய சுவிசேஷம் உலகம் எங்கும் இருக்கிற எல்லா மூலைகளிலும் போய் சொல்லப்படும். சுவிசேஷம் சொல்லப்படுறது மாத்திரமல்ல, அவருக்காக வாழும்படியான ஒரு கூட்டம் உருவாகணும், அவருடைய சந்ததிகளும் ரட்சிக்கப்படணும். அதான் அவருடைய நோக்கம். இன்றைக்கு அவர்களிடத்துல சுவிசேஷம் போகாது. ஏன் தெரியுமா? அவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்ல போக மாட்டாங்க. ஏன்னா சும்மாவே எங்கள் ஆட்களுக்கு யெகோவா தேவனை ஆராதிக்கிறது யாரை கண்டாலும் அவங்களுக்கு பயம். ஏன்னா அவங்க கேட்கிற கேள்விக்கு அவங்கள்ட்ட பதில் சொல்ல முடியாது. ஆனா அதுக்காக இப்ப புத்தகமெல்லாம் இருக்குது, அவர்களுக்கு எப்படி பதில் சொல்றது. ஆனாலும் அவர்கள் மேலும் தேவனுடைய ஆவியானவர் ஊற்றப்படுவார். அந்த ஆவியானவர் ஊற்றப்படுகிற பொழுது பெந்தேகோஸ்தே நாளிலே நடந்த அந்த அனுபவம் மறுபடியும் நடக்கும். அதனாலதான் இன்னைக்கு நாங்க என்ன சொல்றோம், எழுப்புதல் கூட்டம் ஜெபிக்கின்ற எழுப்புதல் கூட்டம் நடக்குது தெரியுமா? எழுப்புதல் கூட்டம், எழுப்புதல் முகாம், சபையில எழுப்புதல் கூட்டங்கள். ஏன் இது நடக்கணும்? அவருடைய வருகைக்கு அடையாளம்
முக்கியமான இது ஒன்று. அவருடைய ஆவி ஊற்றப்பட்டு ஜனங்கள் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். இந்த காரியங்கள் நடக்கணும். ஆனா இந்த உலகத்தில் இந்த காலத்துல அந்தந்த சமயத்துல இதெல்லாம் நடந்தது. அமெரிக்கால நடந்தது, அசுசா ஸ்ட்ரீட்ல, வேல்ஸ்ல நடந்தது, எழுப்புதல் ஒரு காலம் பற்றி எறிந்தது, அப்படியே அமைஞ்சது. இன்றைக்கு இயேசு கிறிஸ்து அவருடைய ஊழியக்காரர்களை பார்த்து சொல்றார், என்னுடைய ஊழியக்காரர்களே நான் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன். அவர்கள் எல்லாரும் பலனடைந்து கனடாவிலையும் பிரெட்ஃபோர்ட்லையும் டொரண்டோலையும் எனக்கு சாட்சிகளாக இருப்பார்கள். அப்படியா? அவர்கள் எல்லா இடத்துக்கும் சாட்சி. எருசலேமிலும் சமாரியாவிலும் யூதேயாவிலும் உலகம் எங்கும் எனக்கு சாட்சிகளாக இருப்பார்கள். நாங்க அவருடைய ஆவியானவர் எங்களுக்குள்ள ஊற்றப்படுகிற நேரம் அவருக்காக ஊழியம் செய்யும்படியான ஊழியக்காரர்களாய் எங்களை வைத்திருக்கிறார். அதை அன்பின் நிமித்தமாய் எடுத்து செல்லுகிறது தான் அவருடைய ஊழியக்காரருடைய வேலை. இந்த உலகத்தின் அதிபதியுடைய வேலை அதை பலவந்தமாய் செய்விக்கிறது. ஆனா கர்த்தர் யாரையும் கட்டாயப்படுத்தல. இன்றைக்கு ஏதாவது நான் பயமில்லாம சொல்றேன், தைரியமா சொல்றேன், எங்கேயாவது இருந்தாலும் ஒரு சபையில கட்டாயப்படுத்தி பலவந்தப்படுத்தி ஊழியம் செய்விப்பார்களா இருந்தால் அது கர்த்தருடைய சபை. ஏன் தெரியுமா? கர்த்தருடைய ஆவியானவர் யாரையும் பலவந்தப்படுத்த மாட்டார். ஆவியை எங்களுக்குள்ள ஊற்றுகிற பொழுது நாங்கள் அந்த ஆவியின் நிறைவினாலே அன்பினால் செயல்படுகிறோமே ஒழிய பலவந்தமாய் செயல்படுத்துகிறது அடிமையினுடைய வேலை. அவருடைய ஊழியக்காரர்களுடைய வேலை. இயேசு கிறிஸ்து எப்படி சுற்றி திரிந்தார் அந்த உலகத்திலே? நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார். அவர் இரக்கம் உள்ளவராகவே சுற்றி திரிந்தார், அன்புள்ளவராகவே சுற்றி திரிந்தார். ஆகவே அன்பு இரக்கம் அந்த மனதுருக்கத்தினாலேயே செய்கிறது தான் கர்த்தருடைய ஊழியமே தவிர கட்டாயத்தின் பேரிலும் பலவந்தமாகவும் செய்கிறது அவருடைய. அப்ப நாங்கள் எல்லாரும் எந்த ஊழியக்காரர்கள்? தகப்பனுடைய பிள்ளைகளாகிய நாங்கள் எங்களுடைய தகப்பனுடைய கம்பெனிக்காக வேலை செய்கிற உடன் வேலையாட்களும் பங்காளிகளாகவும் இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. ஆமென். எனக்கு தெரியும் நீங்களாம் ஏன் ஆமென் சொல்ல இருந்துச்சு. நான் உங்களையெல்லாம் பார்த்து வேலைக்காரன் சொல்லிட்டு இருந்தேன். ஊழியக்காரன் சொன்னதுனால கொஞ்சம் கோபம் வந்துச்சு. நான் எந்த மாதிரி ஊழியக்காரரை பற்றி சொன்னேன்னு சொல்லி நீங்க செய்தியை புரிஞ்சு கொண்டா விளங்கும். ஆமென். நல்லா விழுந்திருப்போம். நாங்கள் கர்த்தருடைய பந்தியில நாங்கள் பங்கு கொள்ள போறோம். அவர் எங்களுக்கு இந்த பாத்திரத்தை இந்த அப்பத்தையும் கொடுத்திருக்கிறதே எங்களை அடிமையா அவருக்கு கீழே வச்சிருக்கிறதுக்காக அல்ல. அவர் சொல்றார், இது நீங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படியான ஆசீர்வாதத்தின் பாத்திரம். யாரையும் குற்றம் படுத்துகிறதும் நியாயம் தீர்க்கிறதும் இந்த ரத்தம் அல்ல. இந்த ரத்தம் என்னதான்? எங்களுக்காக என்ன செய்தான்? பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறது. எங்களை குற்றம் பிடிச்சு கொண்டிருக்கல. நாங்கெல்லாம் ஒருத்தர் குற்றம் பிடிச்சு கொண்டிருக்கிறோம். அவருடைய ரத்தம் எங்களுக்காக சிந்தி என்ன தெரியுமா? சம்பந்தமே இல்லாத அவர் எங்களுக்காக ரத்தத்தை சிந்தி அவருடைய ரத்தம் என்ன செய்கிறதாம்? இன்னும் எங்களுக்காக என்ன செய்கிறதாம்? பிதாவினிடத்திலே பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறது. பிதாவே இவனை மன்னியும் மன்னியும். அப்ப நாங்க ஆசீர்வதிக்கப்படும்படியான ஆசீர்வாதத்தின் பாத்திரம் தான் அவருடைய ரத்தமும் அவருடைய சரீரமுமாய் இருக்கிறது. இயேசு சொன்னார், நான் வரும் அளவும் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள்.
எதை நினைவு கூற சொன்ன? இதோ நான் உனக்காக மரித்தேன், உனக்காக ரத்தம் சிந்தினேன், உன்னுடைய பாவங்களை மீட்டுக் கொண்டேன், நீ என்னுடைய பிள்ளையாயிருக்கிற, உன்னுடைய சரீரத்தில் இருக்கிற எல்லா நோய்களையும் தூக்கங்களையும் அவமானங்களையும் வேதனைகளையும் எல்லா பலவீனங்களையும் பாவங்களையும் சாபங்களையும் நான் சிலுவையிலே நான் சுமந்து கொண்டேன், என்னுடைய ரத்தத்தினாலே நீங்கள் விடுதலை ஆனீர்கள் என்பதை நினைவு கூறும்படியாக நான் மறுபடியும் இந்த பூமிக்கு வரும் அளவும் இதை செய்யுங்கள். இந்த ரத்தமும் இந்த சரீரமும் உங்களுடைய உள்ளத்தில் இருக்கும் பொழுது யாரும் உங்களுக்கு எதிராக செயல்பட முடியாது. காரணம், அவருடைய ரத்தமும் சரீரமும் எங்களுக்குள்ளாய் இருக்கிறபடினால. ஆமென். நாங்க பாத்தீங்களா, நாங்க எப்படிப்பட்ட ஊழியக்காரன்? நான் அதனாலதான் முதல்ல சொன்னேன், நாங்கெல்லாம் கூலிக்கு மாரடிக்கிற வேலைக்காரர்கள் அல்ல, தகப்பனுடைய கம்பெனியில வேலை செய்கிற தகப்பனுடைய பிள்ளைகளாகிய அந்த கம்பெனிக்காக வேலை செய்கிறவர்கள். அப்ப அவருடைய ரத்தம் எங்களுக்குள்ள இருக்குமா இருந்தால் நாங்களாம் அடிமையான வேலைக்காரர்கள் அல்ல. எப்படிப்பட்ட வேலைக்காரர்கள்? சுதந்திரமான வேலைக்காரர்கள், ஊழியக்காரர்கள். நாங்கள் எல்லாருமே அவருடைய பாத்திரத்தில் நாங்கள் பங்கு கொள்ள போகிறோம். எல்லாருமே வாசிப்போம். மத்தேயு 26வது அதிகாரம் 26வது வசனத்துல இருந்து 29வது வசனம் வரைக்கும். மத்தேயு 26வது அதிகாரம் 26வது வசனத்துல இருந்து 29வது வசனம் வரைக்கும் சத்தமாய் வாசிப்போம். மைக்கில் எடுத்து வாசிக்கணும். மத்தேயு 26 26ல இருந்து 29. அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீசர்களுக்கு கொடுத்து நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்றார்கள். பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கை என்ன தெரியுமா? நீங்களாம் அடிமைகள் அல்ல, எனக்கு பிள்ளைகளாய் இருக்கிறீர்கள். நீங்கள் ஊழியக்காரராய் இருந்தாலும் எனக்கு நீங்கள் பிள்ளைகளாய் இருக்கிறீர்கள். என்னுடைய ரத்தமாய் இருக்கிறது. இது முதல் இந்த திராட்சைப்பழ ரசத்தை நமமானதாய் உங்களோடு கூட என் பிதாவின் ராஜ்யத்திலே நான் பானம் பண்ணும் நாள் வரைக்கும் இதை பானம் பண்ணுவதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். எந்த வேலைக்காரனுக்காவது ஆண்டவர், எந்த வேலைக்காரனுக்காவது எஜமான் தன்னுடைய வீட்டுல மேசையில சாப்பாடு கொடுப்பானா? ஆனா அவர் என்ன சொல்லுகிறார்? நீங்கள் என் பிதாவுடைய வீட்டுல நான் போய் என்னுடைய ராஜ்யத்துல நான் இருக்கும் பொழுது அங்க நான் உங்களோட நான் போஜனம் பண்ணும் வரைக்கும் நீங்க, அவர் கொடுக்கிற வாக்குத்தத்தத்திலே அர்த்தத்தை பாருங்க, நீங்க அங்க வரும் வரைக்கும் நான் உங்களோட இதுக்கு பிறகு நான் இதை தொட மாட்டேன். பிரதர், நீங்க என்னுடைய வீட்டுக்கு வந்து சாப்பிட்டாதான் நான் சாப்பிடுவேன். எப்படி இருக்கும்? அவர் சொல்றார், நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசித்து அந்த பந்தியிலே நீங்கள் அங்க வந்து இருக்கும் பொழுதுதான் நான் உங்களோட இருந்து போஜனம் பண்ணுவேன். ஆமென். அப்ப எப்படிப்பட்ட ஊழியக்காரர்கள் அவர்கள் வச்சிருக்கிறார்? அடிமையா இல்ல, என்னோட கூட தகப்பனுடைய வீட்டுல என்னுடைய மேசையில நீங்களும் நானும் இருந்து சாப்பிடும் வரைக்கும் நான் இதுல கை வைக்க மாட்டேன்னு சொல்றார். ஆனா அதை மனதில் வச்சுக்கொண்டு, அதை மனதில் வைத்துக்கொண்டு நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார்.
கர்த்தாவே இயேசுவின் நாமத்தினால் உம்முடைய சரீரத்தையும் உம்முடைய ரசத்தையும் உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தாவே இயேசுவின் நாமத்தினால் இது அநேகருக்காக பாவ மன்னிப்பு உண்டாகும்படியாக சிந்தப்பட்ட அவருடைய இரத்தமாய் இருக்கிறது. எங்களுடைய பாவங்கள் எல்லாம் செக்க சுவையரென்று இருந்தாலும் எல்லாவற்றையும் நீர் உம்முடைய இரத்தத்தினாலே உறைந்த பணியிலும் வெண்மையாக நீர் கழுவி உம்முடைய பிள்ளைகளாய் நீர் ஏற்படுத்தி இருக்கிறீர். உம்முடைய ராஜ்யத்திலே நாங்கள் உங்களோடு கூட பானம் பண்ணும்படியாக நீர் எங்களுக்கு இதை செய்திருக்கிறீரப்பா. கர்த்தாவே இந்த அப்பத்தையும் இந்த ரசத்தையும் உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுத்தோம். கர்த்தாவே நீர் இதை பரிசுத்தப்படுத்தி இதை வாங்கி புசிங்கள் என்று சொன்னீர். இந்த பிள்ளைகள் உம்முடைய ரசத்தையும் இந்த சரீரத்தையும் பானம் பண்ணுகிற பொழுது உட்கொள்ளுகிற பொழுது அவர்கள் புதிய உடன்படிக்கைக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக நீர் கொடுத்த இந்த ஆசீர்வாதத்தின் உடன்படிக்கையானது அவருடைய வாழ்க்கையிலே பெரிய மாற்றங்களை உண்டு பண்ணும்படியாக ஜெபிக்கிறோம். ஆசீர்வாதத்தை மாத்திரமே காண செய்யும். கர்த்தாவே உம்முடைய இரத்தமானது அவர்களுக்கு பாதுகாப்பும் சமாதானமும் சந்தோஷமும் அவர்களுக்கு இரக்கமும் கிருபையும் கர்த்தாவே சுகத்தையும் கொண்டு வருகிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். எல்லாரும் வந்தீங்களே Everything I once held dear, I count it all as lost. Lead me to the cross where your love poured out. Bring me to my knees, Lord, I lay me down. Rid me of myself, I belong to you. Oh, lead me to the cross. அவர் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து அதை பிட்டு இதை வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். இந்த பகல் நேரத்திலே அவருடைய சரீரத்தை நினைவு கூறும்படியாக அவருடைய பாத்திரத்திலே இந்த அப்பத்திலே நாங்கள் பங்கு கொள்ள போகிறோம். ஒரு மனதோடு கூட விசுவாசத்தோடு நீங்க பங்கு கொள்ளுங்க. நாங்களும் இயேசு கிறிஸ்துவுக்கு பிள்ளைகளாய் ஊழியக்காரர்களாய் இருக்கும்படியாக அவர் எங்களை அவருடைய சரீரத்தின் மூலமாக எங்களை தெரிந்து கொள்கிறார். அந்த விசுவாசத்தோடு நாங்கள் எல்லாருமாய் ஒரு மனதோடு கொள்வோம். We all together in the unity. We are one in Christ. We are separate people. We are different people. We are different parts of body, but we are all one in Christ. எல்லாரும் ஒரு மனதுமாய் நாம் பங்கு கொள்வோம். அந்தபடியே அவர் பாத்திரத்தையும் எடுத்து இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது. இது புதிய உடன்படிக்கையின் ஆசீர்வாதம். இந்த இரத்தத்தினால் எங்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டாகி இருக்கிறது.
சுகம் உண்டாயிருக்கிறது. பாவங்கள் கழுவப்பட்டு சாபங்கள் போக்கப்பட்டு அவருடைய இரத்தத்தினாலே எங்களுக்கு அவருடைய இரத்தம் எங்களுக்குள்ளாய் ஓடுகிற பொழுது நாங்கள் அவருக்கு பிள்ளைகளாய் இருக்கிறோம். அவருடைய டிஎன்ஏ எங்களுக்குள்ளே இருக்கிறது, ரத்தத்துல தானே இருக்குது. இப்ப நாங்கள் அவருக்கு பிள்ளை, யாரும் மாற்ற முடியாது. எங்களை டிஎன்ஏ செக் பண்ணி பார்த்தா 2 ஓடும். இந்த சரீரத்துக்கு யார் பொறுப்போ அவருடைய ரத்தம், இந்த ஆவிக்கு யார் பொறுப்போ அவருடைய ரத்தம் ஓடும். ஆமென். நாங்களாம் ஒரு மனதோடு இதை வாங்கி பானம் பண்ணுங்க. நீங்க பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னுடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். நான் மறுபடியும் இந்த பூமிக்கு வரும் அளவு இதை செய்யுங்கள் என்றார். நாங்களாம் ஒரு மனதாக இதில் பங்கு கொள்வோம். நன்றி சொல்லுங்க. நீர் எங்களுக்காக இந்த பூமியில உங்களுடைய தியாகத்தை செய்து எங்கள் எல்லாரையும் மீட்டுக் கொண்டீர். நீங்கள் எங்கள் எல்லாரையும் உமக்கு ஊழியங்களை செய்யும்படியாக, உம்முடைய பணிகளை செய்யும்படியாக நீங்கள் எல்லாரையும் எங்கள் எல்லாரையும் தெரிந்து கொண்டீரே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இது எங்களுடைய தகப்பனுடைய ராஜ்யம். எங்களுடைய தகப்பனுடைய ராஜ்யத்தை கட்டுகிறது பிள்ளைகளுடைய வேலையை. கர்த்தாவே, வேலையாட்களாகவும் ஊழியக்காரிகளாகவும் தேவனுடைய ராஜ்யத்தையும் பிதாவினுடைய தகப்பனுடைய வீட்டை கட்டுகிறவர்களாய் நீர் எங்களுக்கு இந்த ஸ்லாக்கியத்தை கொடுத்திருக்கிறீர்கள். அதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தாவே, இதில் பங்கு கொள்ள முடியாத பிள்ளைகள் மறுபடியும் இந்த இடத்துல பங்கு கொள்ள கர்த்தர் கிருபை செய்தல்ல. உம்முடைய கிருபையின் கரங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தாவே, உம்முடைய கரங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். இந்த நாளில் கர்த்தாவே வந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஆச்சரிக்கிறோம். உம்முடைய வசனத்தை கேட்டபடி கர்த்தாவே, நாங்கள் எல்லாரும் உம்முடைய தோட்டத்திலே, உம்முடைய திராட்சை தோட்டத்திலே நாங்கள் எல்லாரும் வேலை செய்யும்படியாக வந்திருக்கிறோம். உம்முடைய ராஜ்யத்திலே நல்ல திராட்சை பழங்களை கொண்டு செல்லத்தக்கதாக நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த பொறுப்பை சரிவர செய்ய எங்களுக்கு உம்முடைய ஞானத்தை தந்தருங்க, உம்முடைய வல்லமையை தந்தருங்க. கர்த்தாவே, உம்முடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆவியோடும் உண்மையோடும் உம்மை ஆராதிக்கவும், உமக்காக செயல்படவும், உம்முடைய ஊழியங்களை செய்யவும் கர்த்தாவே, இந்த நாட்களிலே இந்த பொல்லாத உலகத்திலே கர்த்தருக்காக வாழ கர்த்தர் கிருபை செய்தருங்க. இந்த நாளிலும் உம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தாவே, உம்முடைய நாமத்தில் தரிக்கப்பட்ட உம்முடைய பிள்ளைகளுக்கு உம்முடைய வசனம் சொல்லுங்கள். கர்த்தாவே, எங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆளுநர்கள் இயேசுவின் நாமத்தினாலே வாய்க்காதே போகும்படியாய் கட்டளையிடுகிறோம். கர்த்தாவே, உம்முடைய கிருபை, உம்முடைய வல்லமை, உம்முடைய பிரசன்னம் இவர்களோடு கூட இருந்து நடத்துவதாக இயேசுவின் நாமத்தினால் கொடுத்து செல்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென். எல்லாருமே சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்யும் சகல உபகாரங்களையும் நம்புங்கள். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் எங்கள் அனைவரோடும் கூட இருந்து நடத்துவதாக. ஆமென். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.